ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இஃப்தார் ஸ்நாக் ரெசிபி தாங்க. ரமலான் மாதம் வந்துட்டாலே நம்மலாம் எப்படி நோன்பு கஞ்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைங்கெல்லாம் விதவிதமாக ஸ்நாக்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போவே சொல்லிவிடுவாங்க, அம்மா எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடு, இது பண்ணி கொடு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு வெஜ்ஜு ரோல் தான் செய்ய போகிறோம். அதுவும் கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம், மைதா மாவுலேயும் செய்யலாங்க. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்காவது மூடி போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு அந்த மாவு நல்லா ஊறி வரட்டும். இப்போ இது உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெறும் காய்கறி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட நீங்கள் சிக்கன் சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம், காய்கறி சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காய்கறி தான் சேர்க்க போகிறேன். பெரிய கேரட்டாக 2 கேரட்டு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி, இது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லை, நம்ம அப்படியே வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயிலேயே இந்த காய் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நடுவில் ஒரு டைம் எடுத்து கலந்து விட்டுட்டு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் மறுபடியும் நான் மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ மறுபடியும் எடுத்து பார்க்கலாம். காய்கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். லைட்டாக இது போல் கரண்டியை வச்சு கொத்தி விட்டுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பொடிசாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி சாஸ் இருந்துச்சுனாக்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு இது கூடவே கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துருங்க. அவ்வளோதான், நமக்கு எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரோலுக்குள்ளே வச்சோன்னா நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும்போது வச்சோன்னா அப்படியே ஒட்டிடும், ஒரு மாதிரி உடஞ்சி வந்துடும். அதனால் கொஞ்சம் நம்ம ஆற விட்டுறலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இதை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு ரோல் எந்த அளவுக்கு நீங்கள் பரத்த போகிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மாவை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு சைஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரோலுக்கு இதை தேய்ச்சி எடுத்துடலாம். இது தேய்க்கிறதுக்குமே கோதுமை மாவே யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் தேவையில்லை. நம்ம மாவு யூஸ் பண்ணியே எந்த அளவுக்கு மெல்லிசாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக இழுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா நமக்கு மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா நான் தேய்ச்சிட்டேன். இப்போ இது மேலே இருக்கிற தொடு மாவெல்லாம் நம்ம தட்டி விட்டுறலாம். இப்போ நமக்கு ரோலுக்கு உண்டான சீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாத்தையுமே இது போல் தேய்ச்சி வைக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் அப்பப்போ ஒன்று ஒன்றா தேய்ச்சிட்டு மடிக்க போகிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற காய்கறி கலவையை இதுக்குள்ளே வச்சுருங்க. இது போல் வச்சுட்டு நல்லா நிறையா வச்சுக்கோங்க. அப்போ தான் ரோல் வந்து நல்லா கனமாக இருக்கும். இந்தளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி 2 ஓரத்தையும் மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து மசாலா வந்து வெளியில் வராது. எண்ணெயில் போட்டாலும் உதிராமல் இருக்கும். அதனால் 2 ஓரத்தையும் மடிச்சுட்டு இது போல் நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு இல்லையா? இதை அப்படியே ஒரு தட்டில் வச்சுருங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு ரோலும் உங்களுக்கு நான் தேய்ச்சி காமிக்கிறேன்.
நல்லா நைஸாகவே தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறோம். கனமாக தேய்ச்சிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிரும். அதனால் மெல்லிசாக தேய்ச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ தேய்ச்சாச்சு. இதுக்குள்ளேயே நம்ம வந்து காய்கறி கலவையை வச்சுட்டு நம்ம மடித்து எடுத்துக்கலாம். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து உங்கள் விருப்பம் தான். சிக்கன், காய்கறி, இறால் இப்படி எது வைக்கிறீங்களோ நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 ஓரத்தையும் முதல்ல இது போல் மடிச்சிருங்க. அப்போ தான் நமக்கு மசாலா பிரிஞ்சு வெளியில் வராது. வச்சுட்டு இது போல் இப்படி மடித்து எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சோள மாவுக்கு பதில் நீங்கள் 2 முட்டையை கூட உடச்சி ஊற்றி உப்பு சேர்த்து நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சோள மாவு மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச ப்ரெட்டு தூள் தாங்க. இந்த ப்ரெட்டு தூள் எப்படி செய்கிறன்ற வீடியோன்னு அதை நான் ரமலான் ப்ரிப்ரேஷனில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுருட்டி வச்சுருக்கிற ரோலை வந்து இந்த சோள மாவுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த ப்ரெட்டு தூளில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க. இந்த ஈரம் ஃபுல்லாக அப்படி மறையிற அளவுக்கு அந்த ப்ரெட்டு தூள் வந்து நல்லா ஒட்டி இருக்கணும். நல்லா மேலே போட்டு ஒட்டிட்டு இது என்ன பண்ணணும்னா மறுபடியும் நம்ம இந்த சோள மாவில் பெரட்டி எடுக்கணும். அப்போ தான் நல்லா ஒட்டி வரும். இது பிஞ்சிராத அளவுக்கு பார்த்து செய்யுங்க. ஏன்னா நம்ம மாவில் தான் செஞ்சுருக்கோம். இப்போ நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் சோள மாவில் லைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக இது போல் தெளித்து விட்டிக்கிட்டனாலே போதும். இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு நம்ம ப்ரெட்டு தூளில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இது மாதிரி ப்ரெட்டு தூளில் போட்டுட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ரோலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா உணர விட்டுருங்க. உணர்ந்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாக்ஸ்லேயோ ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது எடுத்து நோன்பு திறக்கிற நேரத்தில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ரோலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக தேவையில்லை. ஒரு மிதமான சூட்டாக இருக்கும்போது இந்த ரோலெல்லாம் வச்சு நீங்கள் பொரித்து எடுத்துருங்க. நான் எப்போவுமே இதை வந்து 1 மாதம் 2 மாதத்துக்குலாம் செஞ்செல்லாம் ஃப்ரீசரில் வைக்க மாட்டேன். எப்போவுமே இன்றைக்கி செஞ்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வேணால் நான் மறுநாள் வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அப்பப்போ செஞ்சுக்கலாம். ஆனால் நோன்பு திறக்கிற நேரம் சாயந்தரத்தில் நின்று நீங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் காலையில் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கு போகிறவங்களாம் அனுப்பி விட்டுட்டு ஒரு 10 மணி போல் இந்த ரோல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சா கூட போதும். சாயந்தரம் பொரிக்கிறதா நீங்கள் சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சா கூட போதுங்க. அப்படியே நம்ம ஈவினிங் நோன்பு திறக்கும் போது அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி தான் செய்வேன். காலையில் ஒரு 10-11 மணிக்கு இதை செஞ்சு வச்சேன்னா சாயந்தரம் நோன்பு திறக்கும் போது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருவேங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. நான் வந்து எப்போவுமே ஃப்ரீசரில் 1 மாதம் 2 மாதத்துலாம் இதை செஞ்சு வைக்கிறது கிடையாது. அப்பப்போ செஞ்சுக்குவேன். சப்போஸ் 1-2 உருண்டைகள் வந்து மிஞ்சி போச்சுன்னா நான் மறுநாளே இதை செஞ்சு நான் காலி பண்ணிவிடுவேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்கிற ரோலையும் நான் இதே மாதிரியே பொரித்து எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி நோன்பு திறக்கிற நேரத்தில் நீங்கள் ஈஸியாக செய்கிற மாதிரி நிறையா ஸ்நாக் ரெசிபி, சர்பத்து, கூல்ட்ரிங்க்ஸு, ரோஸ் மில்க்கு, ஃபலூடா, இந்த மாதிரி நிறைய ஸ்நாக் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபீஸ்னு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பருப்பு வடை, பஜ்ஜி, மெதுவடை, அந்த மாதிரி வடை ரெசிபியுமே நம்ம சேனலில் நிறையா இருக்குதுங்க. அதுவுமே நான் தனியாக ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லா ரோலையும் நம்ம மொறுன்னு பொரித்து எடுத்துட்டோம். இது மயோனஸ் கூட கெச்சப் கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லா மேலெல்லாம் மொறுன்னு உள்ளே நல்லா ஜூஸியாக காய்கறி மசாலாவோட சூப்பராக நம்ம செஞ்சுருக்கோம். அதை கோதுமை மாவு, காய்கறியெல்லாம் சேர்த்து டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சுட்டோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பை மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.